இந்த வழக்கை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்ட நபர் தற்போது விடுதலையாகி இருக்கக்கூடிய நபரே அதில் ஒருவரே இதை எஸ்ஐடி ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப இதை யார் செஞ்சிருப்பாங்கிற கேள்வி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கிலே கொண்டு வரப்பட்ட ஆதாரங்கள் ஃபண்டமெண்டலி காம்ப்ரமைஸ், அடிப்படையிலேயே காம்ப்ரமைஸ் செய்யப்பட்ட ஆதாரங்கள். அப்ப மடைமாற்றி இருக்கிறீர்கள், பொய்யாக இந்த நீதிமன்றத்தில் நீங்கள் ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறீர்கள். தான் எப்படி விஹெச்பியில இணைந்தார், தான் எப்படி RSS பங்கெடுத்தார், தனக்கு எப்படி வெடிகுண்டுக்கான பயிற்சி தரப்பட்டிருக்கிறது, இவ்வளவு பெரிய தீவிரவாத செயலை பற்றிய இவ்வளவு பெரிய துப்பை ஆதாரத்தை அதில் சம்பந்தப்பட்டவரே தந்த போது கூட அதை நீதிமன்றம் ஏற்க மறுத்த கர்நாடகா தேர்தலின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். கர்நாடகாவில் மீண்டும் இங்கே ஒரு கால் இங்கே காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் வந்தால் நிச்சயமாக குண்டு வெடிக்கும் அப்படின்னார். அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன் இதை கேட்டு. அப்ப இந்த குண்டுகளை யார் வெடிக்கிறார், எதன் மூலமாக இப்படி ஒரு பேச்சை அமித்ஷாவால் பேச முடிகிறது? மீண்டும் குண்டு வெடிக்கும் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு போறாரு. எப்படி முடியும்? மாலேகான் குண்டு வெடிப்பில் ஒரு குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். அந்த குற்றவாளியை MP ஆக்கி அழகு பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அப்பதான் இவர்களுக்கும் தீவிரவாதிகளுக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு தெரியுது. கோத்ரா ரயில் எரிப்பாக இருந்தாலும், பாபரி மஸ்ஜித் இடிப்பாக இருந்தாலும், மும்பை குண்டுவெடிப்பாக இருந்தாலும், முசஃபர் நகர் கலவரமாக இருந்தாலும், இது அனைத்திற்கும் பின்னால் இந்துத்துவா தான் மூளையாக நின்று செயல்பட்டு இருக்கிறது. தெரிந்து கொண்டே பொய்யை பேசி, தெரிந்து கொண்டே கலவரத்தை உண்டாக்கி, தெரிந்து கொண்டே கொலைகளை செய்யக்கூடிய மாபாதகர்கள் யார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாக உலகத்திற்கே தெரியும். அவர்களுடைய விடுதலைக்காக கூட நீங்கள் போராடி விடலாம், அது இங்க பெரிய தப்பு கிடையாது. ஆனால் இதில் பின்னால் இருக்கக்கூடிய உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை நீங்கள் பேசக்கூடாது. அதுதான் மரணத்திற்கு நிகரான மிகப்பெரிய குற்றம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அலீம் புகாரி இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். 2-3 தினங்களுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு, உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய தீர்ப்பு, மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006ஆம் ஆண்டு மும்பையில் பல்வேறு ரயில்களில் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பு, அது தொடர்பாக கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட, அதாவது கீழமை நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட நபர்கள் 12 பேர், அவர்களை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்திருக்குது. ஸோ இதுல என்ன குறிப்பா பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னா, இந்த தீர்ப்பு வெளியானதற்கு பிறகு இது விசாரிக்கப்பட்ட விதம், உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாருமே இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது அடுத்த கட்டமா எதை நோக்கி இது நகர்ந்திருக்கு அப்படின்னா, இந்த 12 பேரும் இந்த விஷயத்தை செய்யல அப்படின்னா வேறு யார் இதை செய்தார்கள் அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்டவர்கள் அந்த குண்டுவெடிப்புல உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்கு இன்னைக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் அப்படின்ற போது பல கேள்விகளை இது எழுப்பியிருக்கு. அதுல எழுப்பியிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, யார் இதை செய்திருப்பார்கள் அப்படின்றது. சோ இந்த தீர்ப்பை பார்த்தோடனே உங்களுக்கு தோன்றிய விஷயம் என்ன? எஸ்ஐடி மூலமாக இதை மீண்டும் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு இந்திய வரலாற்றில் பல வழக்குகள் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கலாம். இந்த வழக்கு மிக மிக வித்தியாசமானது, மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, எந்த மனிதர் குற்றமற்றவர் என்று சொல்லப்படுகிறாரோ அந்த மனிதர் சரி விட்டா போதும் அப்படின்னு போயிடலாம். அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த வழக்கை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்ட நபர் தற்போது விடுதலையாகி இருக்கக்கூடிய நபரே அதில் ஒருவரே இதை எஸ்ஐடி ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். அந்த அளவிற்கு இந்த வழக்கு முக்கியத்துவத்தை பெறுகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மகாராஷ்டிராவினுடைய சிறப்பு நீதிமன்றம் MCOCA, அதாவது மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட், MCOCA, அந்த நீதிமன்றம் 5 பேருக்கு மரண தண்டனையும் 7 பேருக்கு ஆயுள் தண்டனையும் கொடுக்கிறது. அப்ப 12 பேருக்கு கொடுத்தது. ஏன்னா இந்த வழக்கின் இந்த ரொம்ப கவனிக்காமல இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியத்துவமா இங்க பார்க்கப்படும். ஏன் அதாவது எத்தனையோ வழக்குகள், நீங்க இந்த ஒரு விளக்கத்தை மட்டும் நான் சொல்லணும் நீங்க ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, எத்தனையோ வழக்குகள்ல அப்பீல்ல குற்றவாளிகள் விடுதலை ஆகிறாங்க. தமிழ்நாட்டிலேயே அது இதே போல இஸ்லாமியர்களுக்கு நடந்திருக்கு. ஆனா இந்த வழக்கு ஏன் முக்கியத்துவத்தை பெறுகிறது அப்படிங்கிறது தான் வித்தியாசம். இந்த வழக்குல மட்டும்தான் அப்ப இதை யார் செஞ்சிருப்பாங்கிற கேள்வி, இந்த கேள்வி ஏன் எழுது அப்படிங்கிறது பார்க்கணும் இந்த வழக்குல. ஏன்னா
யூஸ்வலாகவே ஒரு வழக்குல ட்ரையல் முடிஞ்சு செஷன்ஸ் கோர்ட்ல அந்த கேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அப்பீலுக்கு வராங்க ஹைகோர்ட்ல அப்படின்னு சொன்னா, அந்த கிரைமுக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் வராங்கன்னு சொன்னா, அந்த அப்பீல்ல சில கிரவுண்ட்ஸ் இருக்கும், சேஞ்சஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கும். அதை வச்சு அவங்க வந்து அந்த அப்பீல்ல பேசியிருப்பாங்க. அந்த அப்பீல்ல வந்து ப்ராசிக்யூஷன் சைடு வந்து சந்தேகத்திற்கிடமின்றி அதை வந்து நிரூபிக்க தவறக்கூடிய பட்சத்துல அந்த கிரெடிட் ஆஃப் டவுட்டை அவங்களுக்கு கொடுத்துதான் பெரும்பாலும் வந்து மேல்முறையீட்டு விடுதலை ஆகும். அப்ப கீழே இருக்கிற நீதிமன்றத்துல வந்து நிரூபிச்சிருப்பாங்க. ஆனால் அப்பீல்ல வந்து எழுப்பப்பட்ட ஒரு சில கேள்விகள்ல சந்தேகத்திற்கிடமின்றி இவர்களால் நிரூபிக்க முடியாம போயிருக்கும் ப்ராசிக்யூஷன் சைட்ல. அப்ப அப்பீல்ல விடுதலை ஆகும்போது இந்த கேள்வி பெரும்பாலும் எழுந்ததில்லை. ஆனால் இந்த கேள்வி இந்த வழக்கில் எழுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீதிமன்றம் ஒரு வார்த்தையை சொல்கிறது. மரியாதைக்குரிய மாண்புமை பொருந்திய நீதிபதிகள் அனில் எஸ் கிலோர், ஷியாம் எஸ் சந்தக் அமர்வு 2 பேர் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்றால், a false appearance of having solved a case. ஒரு வழக்கை சால்வ் செய்து விட்டதை போல, தீர்த்து வைத்து விட்டதை போல ஒரு பொய்யான காட்சியை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னும் போதுதான் இந்த தேவை வருது. என்ன தேவை வருது? அப்ப உண்மையிலே யார் செஞ்சா அப்படிங்கிற தேவை வருது. அப்போ ஒரு பொய்யான காட்சியை நீங்க வந்து பண்ணிருக்கீங்க, ஒரு வழக்கை வந்து முடிச்சுட்டது மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கிலே கொண்டு வரப்பட்ட ஆதாரங்கள் ஃபண்டமெண்டலி காம்ப்ரமைஸ், அடிப்படையிலேயே காம்ப்ரமைஸ் செய்யப்பட்ட ஆதாரங்கள். இன்னும் தீர்க்கமா சொல்லுது. இதெல்லாம் அதாவது இந்த குறிப்பிட்ட இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வாசிக்கும் போது நமக்கு தமிழ்நாட்டுல புரியுற மாதிரி சொல்றதா, இந்த ஜெய்பீம்ல வந்து இந்த கஸ்டோடியல் டார்ச்சர் நடக்கிறதெல்லாம் அப்படியே கண் முன்னால வந்து போகும். ஒரு வழக்கை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சொல்லுது. ஏன்னா இட் ஒபைன்ட் தட் த கன்ஃபெஷன்ஸ் வேர் எக்ஸ்ட்ராக்டட் த்ரூ பார்பாரிக் அண்ட் இன்ஹியூமன் டார்ச்சர் அப்படின்னு சொல்லுது நீதிமன்றம். அரக்கத்தனமான மனிதாபிமானமற்ற துன்புறுத்துதலின் மூலமாகத்தான் இந்த ஒப்புதல் வாக்குமூலங்கள் அவர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கின்றன. அப்படின்னா அந்த திரைப்படங்கள் எப்படி நீ திருடனாலும் திருடனேன்னு ஒத்துக்க அப்படின்னு டார்ச்சர் பண்ணும்போது அந்த படத்தை ஒரு கேள்வி எழும். அப்ப ஜெய்பீம் படத்துல இந்த மணிகண்டன் திருடனா வேற யார் திருடினாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதனாலதான் இப்ப நீங்க எழுப்பக்கூடிய கேள்வி வருது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டுதான் இந்த வழக்கில் நீதிபதிகள் சொன்ன வார்த்தைகள் வரலாற்று சிறப்புமிக்கவை, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகள். தொடர்ந்து பல்லாண்டுகளாக முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்கும் அல்லது முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதன் மூலமாக அரசியல் லாபம் என்ன கிடைக்கும் என்பதை இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம பல உதாரணங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தடுத்த கட்டங்கள் நம்ம பேசும்போது. அப்ப the eyewitnesses accounts lacked credibility and the recovered materials were vulnerable to tampering and therefore inadmissible அப்படின்னு சொல்லிச்சு நீதிமன்றம். ஏன்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் அனைத்தும் அந்த ஆதாரங்களை வந்து யார் வேண்டுமானாலும் கையாடல் செய்வதற்கான சாத்தியக்கூறு உள்ள ஆதாரங்கள் அப்படின்னு நீதிமன்றம் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு, punishing the actual perpetrator of a crime is a concrete and essential step towards curbing criminal activities. Actual perpetrator, இதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. Actual perpetrator of the crime வந்து உண்மையிலேயே அந்த குற்றத்தில் ஈடுபட்டவரை தண்டிப்பதுதான் ஒரு குற்றத்திற்கு எதிராக நாம் எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவாக இருக்க முடியும். அதுதான் upholding rule of law ஆக இருக்க முடியும். ensuring the safety and security of the citizens ஆக இருக்க முடியும். மாறாக, எவ்வளவு பாரிய வார்த்தை பாருங்க, மாறாக but creating a false appearance of having solved a case by presenting that the accused have been brought to justice gives a misleading sense of resolution. அப்ப மடைமாற்றி இருக்கிறீர்கள், பொய்யாக இந்த நீதிமன்றத்தில் நீங்கள் ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறீர்கள். This deceptive closure determines public trust and falsely reassures society அப்படின்னு நீதிமன்றம் சொன்னதனால தான் அப்ப இதற்கு பின்னால என்ன இருக்குது அப்படிங்கறத நாம் ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுகிறது. ஏன்னா அதான் இந்த பின்னால என்ன இருக்கு அப்படின்ற கேள்வி இன்னொரு வகையில அழுத்தம் பெறுது. ஏன்னா இந்த பர்டிகுலர் குண்டுவெடிப்பு நடைபெற்ற சில மாதங்கள்லேயே அதே மகாராஷ்டிரா மாநிலத்துல மலேகான்ல ஒரு குண்டு வெடிக்குது. குண்டு வெடித்த உடனேயே சில இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் தான் இதற்கு காரணம் அப்படின்ற மாதிரி, எப்படி இந்த வழக்குல இஸ்லாமியர்களை கைது செய்தார்களோ அதே போல அந்த வழக்கிலையும் இஸ்லாமியர்கள் கைது செய்யப்படுறாங்க. ஆனா அதற்கு பிறகு அந்த கைது செய்யப்பட்ட இஸ்லாமியர்களுக்கும் அந்த குண்டுவெடிப்புக்கும் தொடர்பு இல்லை என்று அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு இந்துத்துவ
ஐடியாலஜி கொண்ட ஒரு அமைப்பு, அதை சேர்ந்த நபர்கள் தான் அந்த குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு நடக்குது. சோ அதன் அடிப்படையில் தான் என் கேள்வி இன்னைக்கு முன்வைக்கப்படுது. இப்ப இவர்கள் செய்யவில்லை என்றால் வேறு யாரு செய்தது? மலேகான்ல நடந்த மாதிரியே இங்கேயும் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதா? இப்ப நம்ம இந்த தீர்ப்பை படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லோருடைய உள்ளத்திலும் எழக்கூடிய ஒரு நியாயம் வருது. அதாவது இப்ப இங்க சாதாரணமா வந்து இப்ப குஜராத்ல வந்து அந்த பிளைட் விழுந்துச்சு. அப்ப விழும்போது எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா, எல்லாருக்கும் மனசு தோணுது என்னன்னா, ஒரு சாதாரண 2 ஸ்டோரி பில்டிங்கே வந்து பிளைட்டை தாங்கிட்டு நிக்குது. ஆனா ட்வின் டவர்ல வந்து 110 மாடிய இடிச்சப்ப வந்து அது தரைமட்டமா நொறுங்குது. அது நொறுங்கியதோடு மட்டுமல்லாமல், அதுல இருந்து ஒரு தரைமட்டமா நொறுங்கியதோடு மட்டுமல்லாமல் ஒரே ஒரு பாஸ்போர்ட் மட்டும், முஸ்லீம் பேர் கொண்ட பாஸ்போர்ட் வந்து கீழே விழுது. அப்ப எப்படி ஒரு ஆப்கானிஸ்தான் போரை நியாயப்படுத்துவதற்கு ஒரு ட்வின் டவர் இடிப்பு இவர்களுக்கு தேவைப்படுகிறதோ, அதே போல ஒரு குஜராத் கலவரத்திற்கு ஒரு கோத்ரா ரயிலடிப்பு தேவைப்படுகிறதோ, ஒரு மும்பை கலவரத்திற்கு ஒரு பாபரி மஸ்ஜித் இடிப்பு தேவைப்படுகிறதோ, ஊரெல்லாம் ஒரு கலவரத்தை இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கு மத்தியிலே உருவாக்குவதற்கு பள்ளிவாசல் வாசலிலே பன்றித்தலையும் கோயில் வாசலிலே பசுமாட்டின் தலையும் எப்படி தேவைப்படுகிறதோ, அதுபோலத்தான் ஒவ்வொரு ஊர்களிலும் தேர்தலில் ஆதாயம் அடைவதற்காக, இதுல வந்து ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸா யாரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கர்நாடகா தேர்தலின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். கர்நாடகாவில் மீண்டும் இங்கே வந்து ஒரு கால் இங்கே காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் வந்தால் நிச்சயமாக குண்டு வெடிக்கும் அப்படின்னாரு. அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன் இதை கேட்டு. அப்ப இந்த குண்டுகளை யார் வெடிக்கிறார், எதன் மூலமாக இப்படி ஒரு பேச்சை வந்து அமித்ஷாவால் பேச முடிகிறது? மீண்டும் குண்டு வெடிக்கும் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு போறாரு, எப்படி முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம குஜராத் கலவரத்தில் கோத்ரா ரயில் எரிப்பு எப்படி நடந்தது என்பதை பற்றியும் சரி, டெஹல்காவிலே பாபு பஜரங்கியுடைய வாக்குமூலங்கள்லாம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. பிற்காலங்களில் மாலேகான் குண்டுவெடிப்பை வந்து செய்தவர் யார், பிரக்யா சிங் தாக்கூர் தான் அப்படிங்கிறது வெளி உலகத்திற்கு வெளிக்காட்டிய கர்கரே சந்தேகத்திற்கு உள்ளான வகையிலே மும்பை தாஜ் வெடிப்பு அந்த துப்பாக்கி சூடு நேரத்திலே அவர் தான் ஏடிஎஸ் தலைவராக இருக்கிறார். அப்ப அவர் போகும்பொழுது சந்தேகத்திற்கு இடமாக ஒரு தரமற்ற ஒரு புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்கிறாரு, இறக்குறாரு. பிற்காலங்களில் அத்வானி போன்றவர்கள் கர்கரே மனைவியை அழைத்து இது ஒரு நிவாரண காம்பன்சேஷன் மாதிரி ஏதோ தரும்போது கூட அதை ஏற்றுக்கொள்ள அவர் மறுக்கிறார். ஹூ கில்ட் கர்கரே அப்படின்னு புத்தகமே எழுதி அதனுடைய பின்னணியை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கான்ஸ்பிரசியை வைத்துத்தான் மிகப்பெரிய அளவிலே இந்தியாவில் அரசியல் காய் நகர்த்துதலை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஆதாரபூர்வமான வெளிப்பாடுதான் யஷ்வந்த் சிண்டேவினுடைய ஒரு மேண்டேட் நீதிமன்றத்திலே யஷ்வந்த் சிண்டே சமர்ப்பித்த ஒரு அபிடவிட். அந்த அபிடவிட்டிலே தான் எப்படி விஹெச்பியில இணைந்தார், தான் எப்படி RSSல பங்கெடுத்தார், தனக்கு எப்படி வெடிகுண்டுக்கான பயிற்சி தரப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய அதிசயம், ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இவ்வளவு பெரிய தீவிரவாத செயலை பற்றிய இவ்வளவு பெரிய துப்பை ஆதாரத்தை அதில் சம்பந்தப்பட்டவரே வந்து தந்த போது கூட அதை நீதிமன்றம் ஏற்க மறுத்த வரலாறு இதே மகாராஷ்டிராவிலே உள்ள நாண்டட் கோர்ட்டில் இருக்கு. அப்ப நீங்க சொன்ன கேள்விக்கான பதிலை எல்லாம் யஷ்வந்த் சிண்டேவனுடைய அபிடவிட்டை எடுத்தா தெரிய வரும். அப்ப இதே ஏன் கர்கரே அதே மாலேகான் குண்டுவெடிப்பு, நீங்க சொன்ன மாலேகான் குண்டுவெடிப்பில் வந்து நேர்மையான விசாரணையை மேற்கொண்டதற்காகத்தான் கர்கரே கொல்லப்பட்டார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல அமித்ஷாவுக்கு எதிராக நேர்மையான விசாரணையை மேற்கொண்டதற்காகத்தான் சந்தேகத்திற்கிடமான வகையிலே ஹூ கில்ட், அதாவது ஜட்ஜி லோயா வந்து மரணித்து போனார். ஹூ கில்ட் ஜட்ஜி லோயா அப்படிங்கிற புத்தகத்தை இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சமூக ஆர்வலர் வந்து எல்லா நீதிபதிகளுக்கும் தர்றார். உங்களுக்கு ஓரளவாவது இந்த நீதிபதிகளுக்கு வந்து ஒரு நியாய உணர்வு பிறக்கட்டும் அப்படின்னு தர்றார். அவர் இதுல ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னா, அந்த சமூக ஆர்வலர் வந்து என்கிட்ட சொன்னாரு, இது எல்லா நீதிபதிகளுக்கும் அனுப்புனேன், இதை வந்து திருப்பி அனுப்பிய நீதிபதிகள் யாருன்னு தெரியுமா தோழர் அப்படின்னு என்ன கேட்டார். அப்போ புரியல, எப்படி கெஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப சொன்னாரு, திருத்தர எல்லா நீதிபதிகளுக்கும் கொடுத்த சில பேர் வந்து அதை பெற்றுக்கிட்டு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அதில் குறிப்பாக இதை திருப்பி அனுப்பியவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமிய முஸ்லிம் மதத்தை சார்ந்திருந்த நீதிபதிகள் தான் அப்படின்னு சொன்னார். அந்த அளவிற்கு ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயம் எல்லோருடைய உள்ளத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. 2 செய்திகள். ஒன்று, ஒரு சம்பவத்தை இவர்களே ஒரு ரொம்ப பிளான் போட்டு செய்யறாங்க, அது நேர்மையான விசாரணை வெளிப்பட்டு விடுமே ஆனால் அதை விசாரிப்பவர்களையும் கொலை செய்கிறார்கள் என்கின்ற செய்தியை நான் சொல்றேன். அப்ப நாண்டட் கோர்ட்டிலே வந்து யஷ்வந்த் சிண்டே அபிடவிட் தாக்கல் செய்கிறார். அப்படிதான் செஞ்சோம் அப்படின்னும் போது ஒன்றன் பின் ஒன்றாக பட்டியலிடுகிறார். மகாராஷ்டிராவிலே உள்ள காடுகளிலே ஒரு குண்டை வைத்து தயாரித்துக் கொண்டிருந்தோம்.
அப்ப அதை எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியது. என் கூடவே இருந்த நண்பர் வந்து அதில் இறந்து போனார். அந்த செய்தியும் நீங்க வரலாற்றில், அதாவது நீங்க வந்து நியூஸ் பேப்பர்ல செய்திகள்ல படிச்சிருப்பீங்க. அப்போதும் அங்குடன் நான் இருந்தேன் என்று ஒரு நல்ல போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கிற ஒரு சம்பவத்தையே மேற்கோள் காட்டி சொல்கிறார். அப்போதும் நீதிமன்றம் அதை ஏற்க மறுக்கிறது. அதை விட பெஸ்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, 2004 தேர்தல்களிலே இது போன்று குண்டுகள் வெடிக்கிறோமே, இது வெடித்தால் எப்படி நமக்கு தானே கெட்ட பேர் வரும். இதனால அதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுதான். இப்படி குண்டுகள் வெடித்தால் நமக்கு தானே கெட்ட பேர் வரும், இதன் மூலமாக நமக்கு எப்படி அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்று கேட்டேன். அந்த டைம்ல வந்து பாஜகவினுடைய அரசு இருந்தது, அதனால அவர் சொல்றாரு, அதை சுட்டி காட்டுறாரு. அதான் ஏன்னா 2004 தேர்தல் நெருங்கும் பொழுது இப்ப எப்படி ஒரு காலகட்டத்திலும் வந்து புல்வாமா என்று ஒன்று தேவைப்படுகிறது, பகல்காம் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுகிறது, பீகார் தேர்தலுக்கு ஒன்று தேவைப்படுகிறது, இப்படி ஒவ்வொரு தேர்தலுக்கும். அப்ப அதுதான் அந்த நேரத்தில் 99 2004 வரை அந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி முடிய இருக்கிறது. அப்படி முடிகிற நேரத்தில் நம்ம கொண்டு வைக்கிறோமே, இதனால நம்ம ஆட்சி தானே கெட்ட பேர் வரும் என்று நான் கேட்டேன். சொல்றதை செஞ்சுட்டு போறதான் உன் வேலை அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அப்போதுதான் எனக்கு புரிந்தது, இப்படி வெடிப்பதன் மூலமாக இந்துக்களுடைய மனங்களிலே ஒரு எண்ணத்தை உருவாக்க முடியும். இந்துக்கள் இங்கு பாதுகாப்பாக இல்லை, ஹிந்து ஹத்ரேமே ஹே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த டைலாக், பாஜகவுடைய டைலாக்கு, இந்துக்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை, இஸ்லாமியர்கள் தீவிரவாதம் செய்கிறார்கள், இஸ்லாமிய தீவிரவாதத்தை வேறெடுக்க வேண்டும், தேசப்பற்று நமக்குள் மேலோங்க வேண்டும், பசி பட்டினி பஞ்சம் வேலை வாய்ப்பு இதை எல்லாவற்றையும் விட முக்கியமானது இஸ்லாமியர்களை கருவறுப்பதும், இஸ்லாமியர்களை இது நாடு கடத்துவதும், அவர்கள் பாகிஸ்தானுக்குரியவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதும் தான் உண்மையான தேசப்பற்றாக இருக்க முடியும் என்பது போன்ற ஒரு உணர்வை இந்த மக்களுக்கு ஊட்ட வேண்டும் என்று சொன்னால் அது குண்டுவெடிப்புகளின் மூலமாகத்தான் ஏற்படுத்த முடியும். காரணம், குண்டுவெடிப்புகளில் ஈடுபடுபவர்கள் முஸ்லிம்கள் தான் என்கின்ற ஒரு பொது புத்தியை நம்ம ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிறோம் என்பதைத்தான் எனக்கு செஞ்சாங்க அப்படின்னு மகாராஷ்டிரா காடுகளிலே பயிற்சி பெற்று கிட்டத்தட்ட முக்கியமான இந்திய நகரங்களிலே வைக்கப்பட்ட மிக முக்கியமான பல குண்டுவெடிப்புகளுக்கும் நாங்கள் தான் மூளையாக இருந்து செயல்பட்டிருக்கிறோம், எங்களுடைய அமைப்பு தான் அதற்கு காரணமாக இருந்தது என்று தெள்ள தெளிவாக அவர் அபிடவிட்டை கொடுத்த போதும் அந்த ஏற்கப்படாத அபிடவிட் தான் இன்றைக்கு $1 மில்லியன் கொஸ்டினாக இந்த மகாராஷ்டிரா உயர்நீதிமன்ற தீர்ப்பு பெஞ்ச் ஜஸ்டிஸ் அமர்வு, நீதிமன்றங்களுடைய அமர்வு தடுத்திருக்கக்கூடிய மிக மோசமான. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அன்ரிலையபிள் ஐ விட்னஸ் அப்படின்னு நீதிபதி வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். முஸ்லிம்களை இதில் குற்றவாளிகளாக கொண்டு வருவதற்கு என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் போது அன்ரிலையபிள் ஐ விட்னஸ் ஒன்று சொல்றாங்க. டாக்ஸி டிரைவர்ஸ், ரொம்ப அழகா நீதிபதி அதை கேள்வி கேட்டுருக்காங்க. டாக்ஸி டிரைவர்ஸ் 3 மாதங்கள் கழித்து டாக்ஸி டிரைவர் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த சம்பவம் நடந்து 3 மாசம் கழிச்சு டாக்ஸி டிரைவர் வந்து இவர் தான். ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பார்க்கிறார்கள், அப்போ எத்தனை பேரை கடந்து செல்கிறார்கள், 3 மாசம் கடந்து வந்து இவர் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதே போல 4 மாதங்கள் அமைதியாக இருந்த 2 டாக்ஸி டிரைவர்ஸை பத்தி நீதிமன்றம் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறது. இப்படி 4 மாதம் எங்க இருந்தாருன்னே தெரியல, அவர் திடீர்னு வந்து தன்னுடைய சாட்சிகளை சொல்கிறார். அதே போல கொடுமை என்ன தெரியுமா, ஐடென்டிபிகேஷன் பரேடை ஒரு அதிகாரி, ஸ்ரீ பார்வே அப்படிங்கிற ஒரு அதிகாரி ஐடென்டிபிகேஷன் பரேட் நடத்துறாரு. இட்ஸ் a பார்ட் ஆஃப் ட்ரையல். அப்ப அடையாளம் காணக்கூடிய அந்த பரேடை நடத்துறாரு. அந்த ஐடென்டிபிகேஷன் பரேடு நடத்திய அதிகாரியினுடைய டென்யூர் முடிந்து ஓராண்டு கழித்து அவர் அந்த பரேடை நடத்துறாரு. அப்ப எவ்வளவு பெரிய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இதுல இருக்கு. இவர் தான் அதை நடத்தணும். இது எப்படின்னா, எஸ்கே மிஸ்ராவுடைய எக்ஸ்டென்ஷன் ஏன் பண்றீங்க, அவரை விட ஒரு பெரிய திறமசாலி இந்தியாவிலே இல்லையா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. அது ஏன் அப்படின்னா, அல்டிமேட்லி he was மோடிஸ் ப்ளூ ஐட் பாய், அதனாலதான் அவர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அது மாதிரி எந்த அதிகாரியை வைத்தால் அவர் ஐடென்டிபிகேஷன் பரேடிலே முறைகேடு செய்து உண்மையான குற்றவாளிகளை தப்ப விட வேண்டும் என்று சொன்னால் அப்பாவிகளை குற்றவாளிகளாக கொண்டு வருவதன் மூலமாகத்தான் அது நடக்கும் என்பதனால் தான் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக. அப்புறம் இன்னொன்று சொன்னாரு, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஒண்ணு நீதிமன்றத்துடைய வார்த்தை அன்ரிலையபிள் ஐ விட்னஸ், இன்னொன்னு நீதிமன்றம் சொன்ன வார்த்தை கோயஸ்ட் கன்ஃபஷன்ஸ், நிர்பந்திக்கப்பட்டு கட்டாயப்படுத்தப்பட்டு பெறப்பட்ட வாக்குமூலங்கள். இவைகள் எல்லாம் யாரிடத்துல, குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்ட 11 பேரிடத்திலும் 12 பேர்ல ஒருத்தர் ஆல்ரெடி இறந்தே போயிட்டார் ட்ரையல் நடக்கும்போது. அப்ப 11 பேரிடத்திலுமே வந்து எப்படி வாங்கப்பட்டுச்சுன்னு போது நீதிமன்றம் சொல்கிறது எக்ஸ்ட்ராக்டட் த்ரூ டார்ச்சர், அவர்களை துன்புறுத்தி அவரிடத்துல ஸ்டேட்மெண்ட் வாங்கி இருக்கிறீங்க. அதை சொல்லும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த தீர்ப்பை படிக்கும் பொழுது they were being beaten with belts, அவர்களை பெல்ட்டை கொண்டு, சாட்டைகளை கொண்டு அடித்தார்கள். having their legs forcibly stretched apart, அவருடைய கால்களை வந்து பலவந்தமாக பிடித்து விரித்தார்கள். subjected to electric shocks, அவர்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாங்க. deprived of sleep, அவர்களை தூங்க விடாமல் தொந்தரவு செய்து துன்புறுத்தினார்கள். இதெல்லாம் செஞ்சதுனால இது எல்லாத்தையுமே வெறும் வாயளவுல சொல்லாம கிங் எட்வர்ட் மெமோரியல் அண்ட் பாபா ஹாஸ்பிட்டலினுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டின் ஆதாரத்தின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் இந்த முடிவுக்கு வந்தது என்று
இவ்வளவு தெளிவாக நீதிமன்றம் இதை சொல்லக்கூடிய காரணம் என்ன? இது வந்து அந்த எம்ஓசி கோர்ட்டுக்கு தெரியாதா? மோகாவுடைய கோர்ட்டுக்கு தெரியாதா? அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு தெரியாதா? கீழே முதல்ல விசாரிச்ச ஸ்பெஷல் கோர்ட். அப்ப ஸ்பெஷல் கோர்ட் அனைத்துமே இது ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க தமிழ்நாட்டுல இந்தியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிறது இப்ப வந்து என்ஐஏ கோர்ட்ஸ் தனியா இருக்குது. யூஏபி விசாரிக்கிறதுக்கு என்ஐஏ கோர்ட்ஸ் இருக்குது. இஸ்லாமியர்களை மட்டும் குறிப்பிட்டு, மற்ற வழக்குகள் அங்க வந்தாலும் முஸ்லீம்களை மட்டுமே குறிப்பிட்டு, இப்ப இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து பூந்தமல்லியில இருக்கு என்ஐஏ கோர்ட்ஸ். அங்க கொண்டு வந்து வைத்துக் கொடுக்குறாங்க. வெரி என்ன சொல்றாங்கன்னா, வெரி சூனர் தேர் இஸ் கோயிங் டு பி என்ஐஏ கோர்ட்ஸ் இன் ஆல் தி டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. முஸ்லீம்களை மட்டுமே இப்படி காட்டணும் அப்படிங்கிறதுக்கு. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், குண்டு வைப்போன் ஒருவனாக இருக்கிறான். அந்த குண்டு வைத்தவன் யார் என்பதும் பிற்காலங்களிலே மிக தெளிவாகவே தெரிகிறது. இதனுடைய ஆரம்பம் நம்ம ரொம்ப சொல்ல தேவையில்லை. இதனுடைய ஆரம்பம் எங்க இருக்குது அப்படின்னா, இஸ்மாயில் என்று பச்சை குத்திய கோட்சேவனுடைய கைகளில் இருக்கிறது இதனுடைய ஆரம்பம். அந்த ஆரம்பத்தில் இருந்தே இவர்கள் ஒன்றை செய்து, அந்த ஒரு கொலையை செய்து, ஒரு கலவரத்தை செய்து, அந்த கலவரத்தையும் கொலையையும் இஸ்லாமியருடைய தலைகளின் மீது சுமத்துவதற்காகத்தான் தொடர்ந்து இதை செய்து வந்திருக்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே மிக தெளிவாக தெரிந்திருந்தும் தற்போது இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. Then it should have shook the consensus. அதாவது இந்த தீர்ப்பு பொதுவான மக்களுடைய உள்ளங்களை எப்படி உலுக்கி இருக்க வேண்டும் அப்படின்னா, அதுதான் நீங்க கேட்கிற கேள்வி. அப்ப இதை யார் செஞ்சா? இதை யார் செஞ்சிருக்கணும்? அப்ப இதுல என்னன்னா, மாலேகான் குண்டுவெடிப்பில் ஒரு குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். அந்த குற்றவாளியை எம்பி ஆக்கி அழகு பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அப்பதான் இவர்களுக்கும் தீவிரவாதிகளுக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு தெரியுது. அப்ப மாலேகானிலே குண்டு வைத்தால் முதல்ல இஸ்லாமியர்களை கைது செய்வார்கள். அதுல ஒரு நேர்மையான அதிகாரி தலையிட்டு இவன் யார் செஞ்சா அப்படின்னு உண்மையான பெர்பெட்ரேட்டர்ஸை கைது பண்ணா, நீ கவலைப்படாத, உனக்கு இத்தனை காலம் நீ சிறையில் இருந்ததுக்கு உனக்கு ஒரு சிறப்பை கொடுப்போம், அதுதான் உன்னை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆக்கி அழகு பார்ப்போம் அப்படிங்கிறது. இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல, கோத்ரா ரயில் எரிப்பாக இருந்தாலும், பாபரி மஸ்ஜித் இடிப்பாக இருந்தாலும், மும்பை குண்டுவெடிப்பாக இருந்தாலும், முசஃபர் நகர் கலவரமாக இருந்தாலும், இது அனைத்திற்கும் பின்னால் இந்துத்துவா தான் மூளையாக நின்று செயல்பட்டு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதற்கு ஒரு சின்ன நம்முடைய ரீஜனல் எக்ஸாம்பிள் தான் அண்ணாமலை என்பவர் இந்த தமிழ்நாட்டிலே தலைவராக இருந்த காலகட்டத்தில் எவ்வளவு பொய்களை சொன்னார் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவ மிஷினரி தான் வந்து இந்துக்கள் தீபாவளியை கொண்டாடக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்துக்கு போனது அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் உட்கார்ந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு. அதற்கு எதிராக அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி பேசுறது பொய் அப்படிங்கிறதுக்காக. அதே போல ஒரு மைக்கேல் பட்டி அந்த பிரச்சனையின் போது, அந்த மாணவியுடைய அரியலூர் மாணவி விவகாரத்திலே அது கன்வர்ஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை வெளியிட்டு, அது மிகப்பெரிய அவங்களை வந்து மதமாத்திரம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய உண்ணாவிரதம்லாம், சம்சா சாப்பிட்ட உண்ணாவிரதம்லாம் இருந்தார். அந்த உண்ணாவிரதத்தினுடைய முடிவுக்கு பின்னால் என்சிபிசிஆர் வந்து சொன்னது வந்து, என்சிபிசிஆர் வரைக்கும் வந்து விசாரிச்சுட்டு கன்வர்ஷன் ஆங்கிலே இல்ல, அவங்களுடைய ஸ்டெப் மதரனுடைய அந்த டார்ச்சர் தான் அப்படின்னு வெளிப்படையா தெரிஞ்சது. அப்ப அதற்கும் அவர் மீது வழக்குண்டு. இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்தார் என்பதற்காக வழக்குண்டு. அதே மாதிரி இந்துக்கள் மனதை புண்படுத்துறாங்க, அண்ணாதுரையை பார்த்து தேவர் பேசினாரு அப்படின்னு ஒரு பொய், அதற்கும் அவர் மீது வழக்குண்டு. இப்படி தெரிந்து கொண்டே பொய்யை பேசி, தெரிந்து கொண்டே கலவரத்தை உண்டாக்கி, தெரிந்து கொண்டே கொலைகளை செய்யக்கூடிய மாபாதகர்கள் யார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாக உலகத்திற்கே தெரியும். அது பாசிச பயங்கரவாதிகள் தான். அதற்கு நாண்டட் கோர்ட்டிலே பதிவு செய்யப்பட்ட யஸ்வந்த் சிண்டேவனுடைய அபிடவிட்டுகள் சாட்சி. இன்றைக்கு விடுதலையாகி, எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம், விடுதலையாகி வந்துட்ட பிறகு அவர் ஒன்று சொன்னாரு. இந்த 11 பேர்ல விடுதலையாகி வந்தவர் வந்த உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தார் பத்திரிகைக்கு. அவர் சொன்னாரு, உனக்கு துபாயில வேலை வாங்கி தரோம் அப்படின்னு என்ன சொன்னாங்க, நாங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை நீ சொல்லிருன்னு என்ன சொன்னாங்க, நான் சொல்லாததுடைய விளைவு தான் இன்னைக்கு நான் வந்து இத்தனை வருஷம் உள்ள இருந்தேன் அப்படின்னு. அப்ப ஒருவர் சிறையிலிருந்து வந்து விட்ட பின்னால் இந்த வழக்கை நீங்கள் விசாரணை செய்யுங்கள். இத்தனை வருஷம் எடுத்துட்டு வந்துட்ட பிறகும் இந்த வழக்கை நீங்க விசாரணை செய்யணும்னா அவனுடைய உள்ளத்தில் எழக்கூடிய மிக கஷ்டமான வழி தரக்கூடிய, வேதனை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்க சொல்ற அந்த வேதனை அப்படின்ற போது, இந்த சிறையில் கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் இருந்த இந்த 12 பேர், அவர்களை பற்றியான தகவல்கள் ஒன்னொன்னா வெளியில வந்துகிட்டு இருக்கு. வெளியில வந்ததற்கு பிறகு அவர்கள் வந்து ஊடகங்கள்கிட்ட பேசும் பொழுது 19 ஆண்டுகள்ல ஒருவர் 2 முறைதான் வந்து அவருடைய சிறையை விட்டே வெளியே வந்திருக்கிறார். ஒண்ணு வந்து அவங்களுடைய தாயாரினுடைய மறைவு, 2வது அவருடைய சகோதரியினுடைய மறைவு. அவர் வந்து சிறைக்கு போகும் பொழுது அவருடைய மனைவி வந்து 3 மாத கர்ப்பிணி. இன்னைக்கு அந்த குழந்தையோட வயசு 18, அவருடைய பெண்ணுடைய வயசு 18. இப்பதான் முதல் முறையா வந்து சிறைக்கு வெளியில வந்து அந்த பெண்ணை பார்க்கிறாரு அப்படின்ற மாதிரி. அப்போ
இந்த 12 பேருக்கும் இப்படி பல கதைகள் இருக்கு. இன்னைக்கு அந்த 12 பேர் 19 ஆண்டுகள் சிறையில இருந்துட்டு இன்னைக்கு வெளியில வந்து நிரபராதிகள் நீங்கள் வெளியில போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வந்து சமூகத்தை உழுக்க வேண்டிய, சமூகத்துல விவாதிக்கப்பட வேண்டிய, அதிகமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஆனா அதை பற்றி யாருமே பேசலையே. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது இது இங்க மட்டும் இல்ல, ஒரு கூடுதல் தகவல் தான். நம்முடைய தலைப்புக்கு இரலவெண்டா இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டிலே இருந்த சிறைவாசிகள், நான் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிருக்கேன். 40 பேருக்கு மேலாக தமிழக சிறைகளிலே 15 ஆண்டுகளுக்கு மேலா 17 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த போது ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிருக்கேன். அதுல ஒருத்தருக்கு வீடே இல்லை. கோயம்புத்தூர்ல வந்து ஒருத்தருக்கு வீடே இல்லை. இது அதுதான் சொல்றேன். இந்த வந்து விச் ஹண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ஒரு வேட்டையாடுதல் எப்படின்னா, இஸ்லாமியர்களை மட்டுமே மையப்படுத்தி, அதாவது இப்படி கூட இருக்கலாம். அதாவது இந்த சமூகத்தில் குற்றவாளிகளே இருக்க மாட்டாங்களா அப்படின்னா அதை நான் மறுக்க விரும்பல, இருக்கலாம். ஆனால் அவர்களை விடுத்து விட்டு அரசியல் காரணங்களுக்காக இவர்கள் தான், அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்வதா இருந்தா, தமிழ்நாட்டிலே திண்டுக்கல்லிலே மீரான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் கொலை வழக்கிலே அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதால் அவரும் அந்த கொலை வழக்கிலே சேர்க்கப்பட்டார். அவர் பிற்காலத்திலே வந்து டயாலிசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு, ஆனா அவருடைய வீட்டுக்கு சென்று அவரை பார்த்திருக்கேன். அவருடைய கைகள்ல வந்து தனித்தனியா அப்படி வீங்கியிருக்கும். அப்படி வீங்கியிருந்த போது அவர் செய்த ஒரே ஒரு குற்றம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கொலை செய்யப்படுகிறார். அந்த வீட்டிலே வளர்ப்பு மகனாக வளர்ந்தவர். பிற்காலங்களிலே மிகப்பெரிய முயற்சிகளுக்கு பின்னால் அவர் விடுதலை செய்யப்படுகிறார். அவர் விடுதலையாகி கொஞ்ச நாள்லயே வந்து மரணித்தும் போயிடுறார், இறந்தும் போயிடுறார். அவருடைய விடுதலையும் பிரயோஜனம் இல்லாம போது, அவருடைய அந்த பிறந்ததற்கே அர்த்தம் இல்லாமல் போயிருந்தது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சமூகம் சிறையில் அடைக்கப்பட்டு இப்ப வந்து விடுதலை ஆயிட்டாங்கன்ற செய்தி வந்து வெற்றி கொண்டாட்டமா பார்க்கப்படுது. ஆனால் 20 ஆண்டு கால சிறை என்பது எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம் இந்த மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, நீங்க இது மட்டும் கிடையாது. குஜராத் கலவரத்தின் போது கலவரங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்குன்னு ஒரு டென்ட் வச்சு நடத்தினார். ஒரு தப்லீக் ஜமாத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு டென்ட் வச்சு நடத்தினார். அதாவது ஒரு கேம்ப் வச்சு நடத்தினார். ரைட் ஹிட் கேம்ப் அப்படின்னு வச்சு நடத்தினார். போஸ்ட் ரைட் ஹிட் கேம்ப் அப்படின்னு வச்சு நடத்தினார். கடைசியில அந்த குஜராத் கோத்ரா ரயில் எரிப்பை வழக்கை விசாரித்தவர்கள் அவரையும் சேர்த்து சிறையில் அடைத்தார். அவர் அந்த இதை நடத்தினாரு அப்படிங்கிறதுக்காக தான் அது காரணம். அவரையும் சேர்த்து சிறையில் அடைத்தார். அப்ப இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மனசாட்சியையே உலுக்கி இருக்க வேண்டிய இவ்வளவு பெரிய சம்பவத்தை அவர்கள் விடுதலை கொண்டாட்டங்களின் மூலமாகவே பத்திரிகைகளும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி மறைக்க நினைக்கிறார்கள். அந்த விடுதலையினுடைய வரக்கூடிய கொண்டாட்டத்திற்கு பின்னணியிலே மிகப்பெரிய மனவலியும் வேதனையும் இருக்கிறது. அதற்கான குற்றவாளிகள் யார் என்பதை நிச்சயமாக சட்டத்திற்கு முன்னர் நிறுத்த வேண்டிய கட்டாயம் எஸ்ஐடிக்கு இருக்கிறது. அப்ப அது வந்து இப்பதான் அதுதான் நான் சொல்றேன். அப்பதான் யஷ்வந்த் சிண்டேவனுடைய அபிடவிட்டை எடுத்தா தெரிய போகுது இதன் பின்னணியில யார் இருந்தார் என்று. தடிப்பார்களுடைய வரலாற்றை எடுத்து பின்னணியில பார்த்தா தெரிய போகுது. பிபிசியுடைய அறிக்கைகளுக்கு பின்னால் அலசி பார்த்தால் தெரிய போகிறது இதற்கு பின்னணியில யார் இருந்தார் என்று. போராடி 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 கடைசியில ஜக்கியா ஜாஃபர் இறந்தே போனார். எசான் ஜாஃபருடைய மனைவி நீதிக்காக போராடி தன்னுடைய கணவர் முன்னாள் எம்பியை கொன்றது, கலவரத்திலே கொன்றது யார் என்று போராடி போராடி இறந்தே போனார். கடைசி வரைக்கும் மோடி உட்பட அனைவரையும் அந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் என்று போராடியதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் விடுதலையாகி அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்க. இப்படி இவர்கள் வந்து இன்டிமிடேட் பண்றாங்க. இந்த கலவரத்துக்கு பின்னால இஸ்லாமியர்கள் இல்ல, இதுக்கு பின்னால் இருந்தது வேற ஆட்கள் தான் என்று பேசியதற்காகத்தானே கர்கரே கொல்லப்பட்டார். அதுல நீதி விசாரணை செய்ததற்காகத்தானே லோயா கொல்லப்படுகிறார். அதை எழுதியதற்காகவும் அதற்காக போராடியதற்கும் தானே ஆர்பி குமாரும் முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசர் அவரும் தீர்த்தா செட்டில்வாட்டும் இவரும் வந்து சிறையில் வைக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த இந்தியாவில் ஒரு இஸ்லாமியர் சிறை, என்ன செய்தி சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஒரு இஸ்லாமியர் சிறை வைக்கப்படுகிறார் அநீதியாக. இந்துத்துவ தீவிரவாதிகள் செய்த தீவிரவாத செயலுக்கு பகரமாக இஸ்லாமியர்களை சிறையில் அடைப்பதுதான் இங்கு உள்ள நவீன நீதி. அந்த நீதிக்கு எதிராக அவர்களுடைய விடுதலைக்காக கூட நீங்கள் போராடி விடலாம், அது இங்க பெரிய தப்பு கிடையாது. ஆனால் இதில் பின்னால் இருக்கக்கூடிய உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை நீங்கள் பேசக்கூடாது. அதுதான் மரணத்திற்கு நிகரான மிகப்பெரிய குற்றம் என்பதை இந்த உலகம், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இந்துத்துவ பாசிச சக்திகள் நமக்கு தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதனால் தான், அதனுடைய விளைவாகத்தான் இன்னைய வரைக்கும் ஒரு பர்மனன்ட் அட்ரஸ்ல பில்கிஸ் பானு என்கின்ற பெண்ணால் வாழ முடியவில்லை. பில்கிஸ் பானுக்கு பர்மனன்ட் அட்ரஸ் கிடையாது. இருந்தா அவங்களுடைய அச்சுறுத்தல் எங்க பார்த்தாலும் இருக்குது, த்ரெட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பர்மனன்ட் அட்ரஸ் இல்லாம இருக்கிறாங்க. அப்ப இந்த இந்துத்துவ குற்றவாளிகள் தொடர்ந்து நிம்மதியாக வாழ்வதற்கும் எம்பி பதவிகளை பெறுவதற்கும் கிராம்ஸ்டைன்ஸின் குடும்பங்களை கொளுத்தியவர்கள் எம்பிக்களாகவும் அமைச்சர்களாகவும் மாறுகிறார்கள். மிகப்பெரிய கலவரங்களை நடத்தியவர்கள், ஏன் நம்முடைய பிரதமருக்கே பெரிய தகுதி என்ன என்பது வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். இப்படி
வரலாறு முழுக்க இரத்தக்கரைகளை ஓடவிட்டவர்களும் இரத்தக்கரைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பதும் இவர்கள். மாறாக கொலை குற்றவாளி, தீவிரவாதி பட்டம் திரும்ப தான் சொல்றேன், செய்யவே மாட்டாங்களான்னா எல்லா சமூகத்திலும் குற்றவாளிகள் இருப்பதை போல முஸ்லிம் சமூகத்திலும் இருப்பார்கள், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் மாறாக எவனோ செய்த குற்றத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு 20 ஆண்டுகள் சிறையில் இருப்பதெல்லாம் மிக கொடூரமான வேதனை. அதை இந்த சமூகம் தொடர்ந்து அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டுதான் வருகிறது என்பதுதான் இந்தியா போன்ற உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் மறுக்க முடியாத ஒன்று. 2007 சமயத்துல இதே மாதிரி இந்த குண்டுவெடிப்புகள் நடந்த சமயம், நான் சொல்றது அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, மலேகான் குண்டுவெடிப்பு, மெக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு, லைனா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த குண்டுவெடிப்புகள் நடந்த அந்த தொடர்ச்சியில 2007 ஹைதராபாத்ல மெக்கா மஸ்ஜித்ல நடந்த குண்டுவெடிப்பு, அதுல 9 பேர் உயிரிழக்கிறாங்க. இந்த குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்குல இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. வழக்கு விசாரணை நடந்துட்டு வருது. 2017-18 சமயத்துல அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். கீழமை நீதிமன்றத்தால விடுதலை செய்யப்படுகிறார்கள். சர்ச்சைக்குரிய வகையில அந்த தீர்ப்பு இன்ன வரைக்கும் சர்ச்சைக்குரிய ஒரு தீர்ப்பாக இருக்குது. தீர்ப்பு கொடுத்த அன்றைய தினமே அந்த நீதிபதி எந்த காரணமும் சொல்லாமல் பதவி விலகுகிறார். ஆனா அந்த தீர்ப்பு இவ்வளவு சர்ச்சைக்குள்ளாச்சு, நீதிபதியே பதவி விலகிட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அந்த தீர்ப்பை எதிர்த்து அரசு தரப்புல மேல்முறையீடு போகல. ஆனா இன்னைக்கு மும்பைல இந்த ரயில்ல நடந்த குண்டுவெடிப்பு, இது தொடர்பாக 12 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த தீர்ப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ரொம்ப தெளிவா சுட்டி காட்டியிருக்கிறீங்க. நீதிபதி, உயர் நீதிமன்றத்தினுடைய பெஞ்ச் இவ்வளவு அழகா சொல்லியிருக்கு, இவ்வளவு குறைபாடுகள் இந்த விசாரணையில இருக்குதுன்றத சுட்டி காட்டிருக்கு. அதையும் மீறி இன்னைக்கு அரசு தரப்புல உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு போயிருக்காங்க. இந்த பாகுபாட்டை எப்படி பார்க்கறீங்க? இல்ல, இதை பார்த்துக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பதை விட நாம் என்ன அதுக்கான ஒர்க்ல தான் இப்ப நான் இருக்கேன். இதை நம்ம எடுத்து அவர்களுக்கு நம்முடைய தரப்பிலிருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னும் பொழுது இதை அவர் அக்யூஸ்டா இருந்தவங்க, அதுல குற்றம் சுமத்தப்பட்டு இருந்தவர்களே இதை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அப்படின்னும் பொழுது அதையே நீதிமன்றத்திலே ஒரு பெட்டிஷனாக நாம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தரப்பாக இருக்க முடியும். அது அவங்களுடைய கடமை. அவங்க அதை அப்பீல் போறது அப்படிதான் செய்வாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா பில்கிஸ் பானு கற்பழிப்பு குற்றவாளிகளை அரசு விடுதலை செய்கிறது. அவங்க ஒரு பெட்டிஷன் அவங்க என்ன செய்யறாங்கன்னா முன் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. உச்சநீதிமன்றத்திலே குஜராத் நீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதல்களை மறைத்து ஃபேக்டை சப்ரஸ் பண்ணி உச்சநீதிமன்றம் போறாங்க, விடுதலை ஆகிறாங்க. அதற்கு பின்னால் உச்சநீதிமன்றத்தில் ஏதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நியாயத்தை பாதிக்கப்பட்ட மக்களே தான் நீதிமன்றத்தில் கேட்க வேண்டும். பாதிப்பை ஏற்படுத்திய அரசு பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் நீதிமன்றத்தின் வாயிலாக நசுக்கும் என்பது இங்கு ஒரு அன்ரிட்டன் ரூலாக மாறி இருக்கிறது. அதை சொல்ல வர்றேன். அப்ப பில்கிஸ் பானு உச்சநீதிமன்றம் போய் போராடிய போது அவங்களுக்கு நீதி கிடைத்தது. என்ன ஜஸ்டிஸ் நாகரத்னா ரொம்ப அழகா சொன்னாங்க, திஸ் இஸ் a fraud play in this court அப்படின்னு சொன்னாங்க. இந்த அயோக்கிய பசங்க எப்படி ஃப்ராட் பிளே பண்ணாங்க, எப்படி நீங்க அனுமதிச்சீங்க, எப்படி குஜராத்ல இந்த பேனல் அந்த 10 மெம்பர் ரெவிஷன் கமிஷன் எப்படி இந்த முடிவு எடுத்தீங்க என்றெல்லாம் காரி துப்பி அந்த குற்றவாளிகள் அனைவரையும் மீண்டும் சிறையில் அடைப்பதற்கு உத்தரவிட்டார்கள். அதே போல இந்த வழக்கை நாமும் கொஞ்சம் ஆர்வமாக கையில் எடுத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு சாராம்சங்களை நானும் அதில் படிச்சு எடுத்திருக்கேன். நம்ம வழக்கில் சம்பந்தப்படாதவராக இருக்கும் பொழுது தேர்ட் பார்ட்டி அஃபிடவிட் போடலாம், இல்ல சம்பந்தப்பட்டவர்களே நேரடியாக தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்கும் பொழுது அவர்களை அணுகி அவர்களிடத்துல வக்காலத்து பெற்று இதை உச்சநீதிமன்றம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நானும் தீவிரமாக இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய அன்ரிட்டன் ரூல் இருக்குது. அது பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய நீதிக்காக அவர்களே உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும், அவர்களே மேல்முறையீடு செய்ய வேண்டும். பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு எதிராக அரசே அவர்களுக்கு எதிராக செயல்படும். அதுன்றது இப்போ எழுதப்படாத விதியாக இருக்கிறது. அதில் இது மட்டும் என்ன விதிவிலக்காக இருந்துவிடப் போகிறது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.